ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் குலதெய்வ கோவிலுக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையிலேயே 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நாங்கள் வீட்லேயே சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வ கோவில் வேலூர் மாவட்டம் குடியாத்தமில் இருக்கிற ராமலை கிராமமில் தான் இருக்கு. நாங்கள் அன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனோம். ஹொசூரில் இருந்து கோவிலுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு 10 o'clock ஆயிடுச்சு. அப்படியே போகிற வழியில் டிஃபன் வாங்கிட்டு போயிட்டோம். எங்கள் தாத்தாவும் சித்தூர்லேருந்து வந்திருந்தார், அம்மாவோட அப்பா. அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கோவிலுக்கு போயிட்டோம். போகிற வழியில் ஊருக்குள்ளே ஒரு விநாயகர் கோவில், மாரியம்மன் கோவில் இருக்குது. அங்கேயும் போய் அப்படியே பூஜை பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த கோவிலுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு போயிட்டு பிள்ளையார் கோவிலில் தான் பூஜை பண்ணோம். அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து மாரியம்மன் கோவிலில் பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ மாரியம்மன் கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து முனீஸ்வரன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். முனீஸ்வரன் தான் எங்களுடைய குலதெய்வம். அப்பா ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கிறதுனால அவர்கிட்ட மொபைல் கொடுத்து வீடியோவை எடுத்துகிட்டு வர சொன்னோம். கோவில் வரைக்கும் அவருக்கு மொபைல் எப்படி பிடிச்சி வீடியோ எடுக்கணுன்றது தெரியல. அவருக்கு அது சொல்லி கொடுக்கறதுக்குள்ளேயே நாங்கள் டிரைவருக்கு வழியே சொல்ல மறந்துட்டோங்க. அவரும் நேராக போயிட்டார். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அப்பா பார்த்துட்டு சொன்னார். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக குலதெய்வ கோவிலை போய் ரீச் ஆகிட்டோங்க. இங்கே ஃபஸ்ட்டு வர்றது காளியம்மன் கோவில், பக்கத்துலேயே முனீஸ்வரன் கோவில் இருக்குது. நாங்கள் முனீஸ்வரன் கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் எங்கள் குலதெய்வ கோவில். எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன். முனீஸ்வரனுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போது பொங்கல் வைக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்படியே தாத்தா விறகெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தாரு. எப்படியோ ஒரு வழியாக பொங்கல் வச்சுட்டோங்க. தாத்தாவும் அம்மாவும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால அவங்களால எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஒரு வழியாக பொங்கல் வச்சு எடுத்துக்கிட்டோம். பொங்கல் வச்ச பாத்திரம் சைடில் இருக்க கறியெல்லாம் கழுவி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அன்னைக்கு சண்டே யமகண்டம் 12:01ன்னு சொல்லியிருந்தாங்க. 12 மணி ஆயிடுச்சு நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே. சரி, அதுக்குள்ளே பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா யமகண்டம் முடிஞ்சிரும்ன்ட்டு பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பாவும் சாமிக்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொண்டு போய் நான் உள்ளே கொடுத்துட்ருந்தேங்க. அன்னைக்கு கோவிலில் பூஜை பண்ணுற ஐயர் காலையிலேயே வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டதுனால நாங்கள் போகிறதுக்கு லேட்டாக இருந்தது. அதனால் நாங்களே பூஜை பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டோம். அப்புறம் நான் ஒன்று ஒன்றா கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்ருந்தேன். அவரும் எல்லாம் ரெடி பண்ணி படையலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் தாங்க எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன். நல்லா அம்சமாக இருக்கார் பார்க்கறதுக்கு.
பூஜைக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோங்க. அப்படியே யமகண்டமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நாங்கள் விளக்கேற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. முனீஸ்வரனுக்கு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பக்கத்துலேயே நாகாலம்மன் சிலைக்கும் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காளி கோவிலுக்கு வந்துட்டோங்க. காளி கோவில்லையும் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்பா தாத்தா கிட்ட இந்த காளி கோவில் பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். இங்கே பின்னாடி ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் தான் இந்த 7 கன்னிமார்கள் இருந்தாங்க. அந்த சிலை மரம் விழுந்து அது உள்ளே போனதுனால இப்போ வெளியே இந்த சிலை வச்சுருக்காங்கங்க. அதை பற்றி தான் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் தாத்தா கிட்ட. அதுக்கப்புறம் அங்கேயே பூஜையை முடிச்சுட்டு மறுபடியும் முனீஸ்வரன் கோவிலுக்கு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து எங்கள் நிலத்துக்கு கிளம்பிட்டோங்க. இதுதான் எங்கள் நிலத்துக்கு போகிற வழி. கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்புறம் நிலத்துக்கு போயிட்டு அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, நிலத்தில் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே மதியம் 3:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் எல்லாருக்கும் செம பசி வந்துருச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே தாத்தாவை சித்தூருக்கு மறுபடியும் பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் ஒசூருக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஒசூர் ரீச் ஆகுறதுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த விலாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.